காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர், மூப்பான கொங்கணவர் பரமசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி, கமலமுனி, காஞ்சி பெரியவா, வள்ளல் பெருமான், ஷீரடி பாபா, கிரியா பாபாஜி, பாம்பன் சுவாமிகள், ராகவேந்தர் நம் எல்லோருக்கும் காப்புதானே. டாக்டர் சோழா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அன்பானவர்களே, நாளை மறுநாள், அதாவது 27/5/25 இந்த தேதியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நாளைக்கு அமாவாசை, அதுவும் ஒரு மிக முக்கியமான வைகாசி அமாவாசை. இந்த வைகாசி அமாவாசையும் அதற்கு மறுநாளும் சுமங்கலி பெண்களும், கல்யாணமாகாத திருமணமாகாத பெண்களும் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விரதம் கரவீர விரதம்னு சொல்லுவோம். கரவீர விரதம்னு இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. தைப்பூச விரதம், சிவராத்திரி விரதம், நவராத்திரி விரதம், ஏகாதசி விரதம் என்றெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கடைபிடிச்சிருப்பீங்க. அந்த வகையில் மரங்களை வணங்கும் விரதத்தை கரவீர விரதம் நம்பாங்க. கரவீரம் என்றால் அலரிப்பூ. அலரிப்பூ பார்த்துருக்கீங்களா? கரவீரம் என்றால் அலரிப்பூ. அதை பொன் அலரியன்னு சொல்வார். நாம் வில்வத்தை சிவனுக்கு அணிவிப்பது போல நம்ம ஊர்லெல்லாம் வில்வ மாலை அல்லது வில்வத்தை அர்ச்சனைக்கு கொடுப்போம். அதுபோல் குஜராத்தில், மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ளவரெல்லாம் அரளி மலர் மாலையை சிவனுக்கும் சூரியனுக்கும் வழங்குவாங்க, படைப்பாங்க. தமிழகத்தில் அரளி மரத்தை ஒரு மாமுனிவராக கருதி பெண்கள் வழிபாடு செய்வது விசேஷ தகவல். நீங்கள் இதுவரை கேட்டிராத ஒரு முக்கிய தகவல். அதைத்தான் நல்ல தருணத்திலே, நாளை அமாவாசை வர இருக்கின்ற நிலையில் இதை நான் சொல்லுகிறேன். வைகாசி அமாவாசை மட்டும் அடுத்த மறுநாள் மட்டும் வருஷம் ஒரு தடவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இது. வட மாநிலங்களிலே வைகாசி மாத அமாவாசைக்கு மறுநாள் கரவீர விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த விரதத்தை சாதாரண நபர்கள் அல்ல, யார் செஞ்சாங்கன்னா சரஸ்வதி, சத்யபாமா, சத்யவான் மனைவி சாவித்திரி, நளன் மனைவி தமயந்தி ஆகியோர் அனுஷ்டித்து இருக்காங்க. இந்த விரதத்தை எடுத்திருக்கிறாங்க. விதானங்கள், அதாவது புராணங்களிலே இது சொல்லப்படுகிறது. இந்நாளில் சூரியனை அரளிப்பூக்கள் தூவி அர்ச்சிக்க வேண்டும். இந்த நாளில் அரளிப்பூவால் சூரிய பகவானை அர்ச்சிக்கலாம். இந்த பூஜையை தங்க மலர்களால் தன்னை அர்ச்சித்ததாக அவர் எடுத்துக்கொள்வார் சூரியன். அது பூவாக நினைக்க மாட்டார். எல்லாம் தங்கத்தால் நம்மளை அர்ச்சிக்கிறாங்கன்னு பெருமையாக பட்டுக்குவார். சூரிய உதய வேளையில் எதுவும் சாப்பிடாம இந்த பூஜையை செய்யலாம் பெண்கள். அப்போது தங்க ரதத்திலே தகதகவென அமர்ந்து உலகத்தையே பாடி வரும் சூரிய பகவானே, நீங்கள் எங்களுக்கு அமிர்தமும் பொருளும் தந்து பாதுகாக்க வேண்டும் என 7 முறை சொல்லி வணங்க வேண்டும். பொதுவாகவே இதை மட்டும் கேட்டால் போதும், அதில் எல்லாமும் அடக்கமாக இருக்கிறது. வீட்டிலோ தோட்டத்திலோ கோவிலிலோ அரளி மரம் இருந்தால், கிட்டத்தட்ட சில வேலிகளில் இருக்கும், தோட்டத்தில் இருக்கும், வீட்டில் கூட சில பேர் வெளியில் வச்சுருப்பாங்க, வைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் தெய்வத்துக்கு உகந்தது தான் அது. அதன் அடிப்படையில், அதாவது சிவப்பு நிற துணி போர்த்தி நீல நிற நூல் கயிறால் கட்டணும். அந்த மரத்தை அகல்யின் கணவர் கௌதம முனிவர் இருந்தார் இல்லையா, அவராக நினச்சிக்கிட்டு கருதி வழிபட வேண்டும். சுமங்கலிகள் நித்திய சுமங்கலி பாக்கியம் பெறவும், கன்னிகள் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் இந்த பூஜையை செய்யலாம். தமிழகத்தில் இந்த வழிபாடு தமிழகத்திலே ஒரே ஒரு கோவில் நடக்கிறது. இது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலை இருக்குல்ல, ரோடு, அதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் வடகண்டம் என்னும் ஒரு ஊர் இருக்குது. கரவீரம் என்ற பகுதியும் அங்கே இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் இருந்து பெரிய ரோட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயினாலே கரவீரத்தை அடையலாம்.
இங்கு கரவீரநாதர் கோயில் உள்ளது. இவரை பிரம்மபுரீஸ்வரர் என்று சொல்வர். இவரை வழிபட வந்தவர் கௌதம முனிவர். தேவக்கன்னியர் சிலர் தங்களுக்கு திருமண பாக்கியம் வேண்டி சிவனை அணுகினர். ஓரிடத்தில் லிங்கத்தை அமைத்து கொடுத்த சிவன் அதை பாதுகாக்க கௌதம முனிவரை நியமித்தார். இதை பார்த்துக்க அப்படின்ட்டு. சிவனிடம் தங்களுக்கு சேவை செய்த நான் அரளிமரமாக மாறி தலத்தில் வசிக்கிறேன். என்னை தலமா விருஷமாக மக்கள் கருதட்டுன்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. சரின்னு சிவனும் சம்மதிச்சாரு. அந்த கன்னியரை தலத்துக்கு அமாவாசை அன்று சென்று அங்குள்ள அரளி மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வணங்கும்படி கூறினார் சிவன். கன்னி பெண்கள், திருமணம் ஆகாதவர்கள், சுமங்கலி பெண்கள் அத்தனை பேருமே அமாவாசை அன்று, குறிப்பாக வைகாசி அமாவாசை அன்று போனால் மிக சிறப்பு. அதன்படி செய்து அந்த தண்ணீர் ஊற்றி அதை வளர்க்கணும், தண்ணீர் ஊற்றணும். அதன்படி செய்து திருமண பாக்கியம் பெற்றனர் அந்த கன்னியர். இப்போதும் அமாவாசை அன்று இங்குள்ள அரளிக்கு தண்ணீர் விட்டு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுகின்றனர் பெண்கள். எனவே தமிழகத்தில் உள்ள பெண்கள் இந்த வேண்டுதலை செய்யலாம். மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அறிவியல் காரணம் இந்த விரதத்தில் புதைந்து கிடப்பதும் ஒரு விசேஷம். கரவீர விரதத்தை நாடெங்கும் மரங்கள் நட்டு கொண்டாடலாம், மரங்களை வணங்கலாம், அந்த சிவனையும் வணங்கலாம். எனவே சிவன் அமைத்த அந்த லிங்கமும் அங்கே இருக்கிறது. அதை பாதுகாத்த முனிவர் கௌதம முனிவரும் அங்கே சிலையாக இருக்கிறார். எனவே சென்று வழிபடுங்கள். திருவாரூர் பக்கத்தில் வடகண்டம், அங்கே கரவீரம் என்ற இடத்துக்கு செல்லுங்கள். திருமணமாகாத கன்னியர்கள், சுமங்கலி பெண்கள் எப்போது வேணுமானாலும் போகலாம். ஆனால் இந்த வைகாசி அமாவாசை மிக சிறப்பு. அதனாலே இந்த செய்தியை உங்களுக்கு அவசரமாக சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.